யார் இந்த உயிர்த்தெழுதலை பங்கடைவார்கள்? இயேசு கிறிஸ்துவின் 2 சரீரம் இந்த உலகத்திலே மகிமையான சரீரம். ஒன்று ஆதாமின் சரீரம். ஏனென்றால் தேவனே தன் கையிலே மண்ணை எடுத்து அவனை மனுஷனாய் உருவாக்கி நாசியின் சுவாசத்தை அவனுக்கு ஊதி ஆதாம் என்று பெயரிட்டார். 2வது சரீரம், விசேஷமான சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட சரீரம். இந்த 2 சரீரம் மாத்திரமே தான் பூமியிலே விசேஷமான சரீரம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் அவர்கள் சரீரம் நம்மை போல உள்ள சரீரம் தான். அருமையான ஆதாமின் சரீரம் ஜெயம் பெறாத சரீரம். ஆதாமின் சரீரம் தோற்று போன சரீரம். ஆதாமின் சரீரம் சாபத்தை விளைவிக்கிற சரீரம். ஆதாமின் சரீரம் அருமையான மனிதனை நரகத்துக்கு நேராக நடத்துகிற சரீரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் விசேஷமானது, மகிமையானது, மேன்மையானது. ஒரு மரத்திலே ஆதாம் தோற்று போனான். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரத்திலே ஜெயம் பெற்றது. ஆமென். அவர் சரீரம் மரணத்தை ருசி பார்த்தது. எதற்காக என்றால் மரணத்தை கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை விடுதலையாக்கும்படியாய் அவர் மரணத்தை சிலுவையில சந்தித்தார். ஆகவேதான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டுடைய பிள்ளைகளுடைய மரணம் விசேஷமான மகிமையா தேவனே வந்து சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகும். மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண ஆண்டவரே வந்தார். அவன் மனைவி பிள்ளை கையில கொடுக்கலையா? பைபிள் சொல்லுகிறது அவனை அடக்கம் பண்ணின இடம் இந்நாள் வரையிலும் யாருக்கும் தெரியாது என்று எழுதப்பட்டது. மரணத்தின் அதிகாரியாயிருக்கிற பிசாசை ஜெயித்த சரீரம். 2வது இந்த சரீரம் பாவத்தை ஜெயித்த சரீரம். ஆண்டவர் சொல்றார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் சொல்லக்கூடும். 3வது இந்த சரீரம் பாவத்தை ஜெயித்ததுனால பரிசுத்த சரீரமாயிருக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளே நித்திய ஜீவன். இன்றைக்கும் இந்த சரீரம் சபைக்கு தலையாயிருக்கிறது. நாம் அவருடைய சரீரமாயிருக்கிறோம்.